நம்ம பார்டரை வச்சே செமையாக தைச்சிடலாம். அதுக்கு வந்து உங்கள் ப்ளவுஸோட என்ன அளவோ கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. பேக் சைடு நெக்கு கட் பண்ணாதீங்க. ஆமாம், வந்து அதுக்கப்புறம் தான் நம்ம தைக்கும் போது தான் கட் பண்ணணும். பேக் சைடு நெக்கோட உயரம் வந்து 10 இன்ச்சு, அகலம் வந்து 3 இன்ச்சுங்க. கீழே வந்து அந்த பட்டி மேலே 1 இன்ச்சு அளவு மட்டும் மேலே ஏற்றி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து நம்ம அந்த இதில் வந்து டிசைன் பண்ண போகிறோம். இப்போ பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு யூனெக்கு கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து பேசிக் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காச்சும் இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களை ஜாயின் பண்ணிக்க சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக ஒரே மாதத்தில் ப்ளவுஸ் கற்றுக்கலாம். இப்போ அதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து பார்டர் ஒரு சைடு பார்டரை வந்து கைக்கு வச்சாச்சு. இன்னொரு சைடு பார்டரை வந்து நம்ம டிசைன் பண்ண போகிறோம். அதை ரெண்டையும் ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். 2 தையல் போட்டுக்கோங்க. ஃபுல்லாகவே எடுத்துருங்க. இது வந்து ஏன் நான் கேன்வாஸு த்ரெட் இல்லாமல் சொல்லித்தரேன்னா வந்துட்டு சில பேர் வந்து இப்போ தான் வந்து கிளாஸ் முடிச்சிருப்பாங்க. சப்போஸ் வந்து அவங்களுக்கு கேன்வாஸ் வச்சு தைக்க தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஈஸியாக புரியணுன்றதுக்காக தான் நான் வந்து கேன்வாஸ் இல்லாமல் சொல்லித்தரேன் நான். இப்போ இந்த பார்டரில் வந்து 2 தையல் போட்டுடலாம். மேக்ஸிமம் நான் போட்டிருக்க ப்ளவுஸு எல்லாம் சுடிதார் எல்லாமே வந்துட்டு கேன்வாஸு த்ரெட்டு எதுவுமே யூஸ் பண்ணாமல் தான் சொல்லி கொடுத்துருப்பேன். ஆனால் செம்மையாக வந்திருக்கும். பார்த்து கற்றுக்கங்க. இப்போ அமுக தையல் போட்டுடலாம். போட்டாச்சு. இப்போ வந்து இந்த நம்ம பேக் சைடை மேலே வச்சு நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு பேக் சைடு வந்துட்டு மடிச்சு அடிச்சிருங்க. மடிச்சு அடிச்சாச்சு. இப்போ மேலே வச்சு தைச்சிடலாம். லைனிங்கை தயவு செஞ்சு மேலே வச்சு தைச்சிடாதீங்க, சரியாக வராது. நம்ம ப்ளவுஸு மேப்பக்கம் இருக்கிற ப்ளவுஸு அதைத்தான் வந்து நம்ம மேலே வச்சு தையல் போட போகிறோம். நான் சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்தேன், கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ராவே இருக்குது. இப்போ திருப்பி மேலே வந்து ப்ளவுஸ் பக்கத்தை வச்சு நம்ம ஒரு தையல் போட்டுடலாம். நம்ம அப்படியே கட் பண்ணிவிட்டு மேப்பக்கமாக திருப்பிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்படி வச்சுட்டு நகலாமல் இருக்கா அங்கங்கே குண்டூசி போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஹெம்மிங் ஊசி வச்சு லைட்டாக அங்கங்கே ஓடி தையல் போட்டுருங்க. ஏன்னா வந்து நகலாமல் இருக்கும், உங்களுக்கு ஷேப் மாறாமல் இருக்கும். அதுக்காக இப்போ போட்டாச்சு. தைக்க ஆரம்பிக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக தையல் போட்டுவாங்க. ரொம்ப அகலமாகவும் தைச்சிடாதீங்க. 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக தையல் போட்டுவாங்க. அப்போ தான் ஒரே மாதிரி இருக்கும். இப்போ அந்த வளைவுக்கிட்ட பொறுமையாக நிப்பாட்டி திருப்புங்க. இந்த சைடு கூட கொஞ்சம் ஸ்பீடாக அடிச்சிடலாம். நம்ம அந்த வளைக்கிறப்ப கொஞ்சம் மெதுவாக தான் திருப்பணும். இப்போ திருப்பி மேலே வரைக்கும் கொண்டு போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணிடலாம். கரெக்டாக அந்த நெக்கோட அந்த ஓரத்துலேயே அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா விட வேணாம். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து நம்ம தைக்கும்போது சுருக்கம் இல்லாமல் நீட்டாக வரும். அங்கங்கே கட் பண்ணி எடுத்துருங்க. பார்த்து கவனமாக கட் பண்ணுங்கள், அதிகமாக கட் பண்ணிடாதீங்க. இப்போ கட் பண்ணி வச்சு திருப்பிடலாங்க. இப்போ அப்படியே மேற்பக்கமாக திருப்பிடலாம். திருப்பி அந்த ஓரத்துலேயே தையல் போட்டுவாங்க.
அதுக்கு முன்னாடி நீ முன்பக்கம்லாம் மடிச்சு ஃபினிஷ் பண்ணி வச்சுருங்க. பட்டி அடித்து நம்ம வந்து டாட்லாம் பிடிச்சி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அடுத்து இதை முடித்ததும் நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை முடிச்சுட்டு அதை தைக்கணுன்றது இல்லை, அதனால் இது முடித்ததும் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடி ஃபஸ்ட்டு எடுத்ததும் அதை முடித்து வச்சுருங்க. இப்போ இந்த ஓரத்துலேயே நல்லா கையில் தேய்ச்சி விட்டு தையல் போட்டுவாங்க. நம்ம இந்த பார்டர் திக்காக இருக்கனால உங்களுக்கு அழகாக வரும். கேன்வாஸ் கொடுத்தா இதுவும் இந்த பார்டரும் ரொம்ப கனமாக இருக்குது, கேன்வாஸும் ரொம்ப கனமாக இருக்கும். அது வச்சா இன்னும் கனமாயிரும் உங்களுக்கு. பைப்பிங் வச்சா ரொம்ப குண்டாக இருக்கும், மெல்லிஸாக வராது. அதுக்காக தான் வந்து நம்ம கேன்வாஸ் இல்லாமல் பார்டர் வச்சு தைக்கிறது. இப்போ வந்து ஒரு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. எல்லா பக்கமும் ரவுண்டாக கரெக்டாக 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ மேலே வரைக்கும் மார்க் பண்ணிடுங்க. இப்போ அதை கட் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரே அளவாக கட் பண்ணிட்டு வாங்க. இது நெக்கு இதுக்கு வந்து ரவுண்டு தான் வைக்கணும்னு இல்லை, நம்ம வேறு நெக்கும் மாற்றி கூட நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க. ஆனால் ரவுண்ட் நெக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு இதுக்கு. இப்போ ஃபுல்லாக மேலே வரைக்கும் கட் பண்ணியாச்சு. மேலே சொல்கிற எக்ஸ்ட்ரா இருக்குல்ல, கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ இதுக்கு பைப்பிங் வைக்கலாம். பைப்பிங் வைக்கிறதுக்கு அந்த பார்டரை தனியாக எடுத்து அப்படி வைங்க. அந்த பார்டரை தனியாக திருப்பிட்டிங்கன்னா வந்துடும். அப்படியே எடுத்து நம்ம எப்பயும் போல் கழுத்து பீஸ் அடிக்கிற மாதிரி பைப்பிங்க்கு கிராஸ் பீஸை லைட்டாக இழுத்துட்டு வச்சுட்டு வாங்க. பார்டரை இழுக்காதீங்க. இதுக்கு கிராஸ் பீஸ் வந்து சின்னதாக இருந்தால் போதும், அதாவது வந்து 1 இன்ச்சுக்குள்ளே இருந்தால் போதும், ரொம்ப அகலமாக தேவையில்லை. ஏன்னா வந்து நம்ம அப்படியே வந்து 2 மடக்கு மடக்காமல் ஒரே மடக்கில் அப்படியே உள்பக்கமாக திருப்பி விட போகிறோம். அதனால் பொறுமையாக ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. அப்போ தான் வந்து நமக்கு பார்டர் திருப்பியில் உங்களுக்கு சைஸ் மாறாது. ஏற்றி நத்தையும் நம்ம தைச்சிட்டோம்னா வந்து உங்களுக்கு அந்த அளவு வந்து மாறி போயிடும். இப்போ தைச்சாச்சு. அப்படியே வைக்க நான் ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து சரியாக வரலை. அதனால் நம்ம எப்படி தனியாக எடுத்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்தோமோ அதே மாதிரியே வச்சுடுங்க. சும்மா நான் கொஞ்சம் தூரம் தைச்சி பார்த்துட்டு எடுத்துட்டேன். ஏன்னா வந்து மேலே அந்த பைப்பிங் மேலேயே தையல் விழுந்தது. ஒரே மாதிரி வரல. ஏன்னா வந்து ஒரே தையலை போட்டால் நீட்டாக இருக்குன்றதுக்காக நான் போட்டேன், ஆனால் சரியாக வரல. அதனால் நம்ம எப்படி நம்ம கழுத்து பீஸ் வந்து வச்சு தைச்சோமோ பார்டரில் அதே மாதிரியே நம்ம பைப்பிங் வச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக வந்துச்சு. இப்போ ஃபுல்லாக அப்படியே உள்பக்கம் திருப்பி பைப்பிங் வச்சு எடுத்துடலாம். இப்போ மேலே வரைக்கும் கொடுத்தாச்சு. இப்போ திருப்பி அமுக்கு தையல் போட்டுடலாம் பைப்பிங்க்கு. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த கிராஸ் பீஸை கட் பண்ணி விட்டுருங்க. அப்போ சுருக்கம் இல்லாமல் வரும் உங்களுக்கு. அதனால லைட்டாக கட் பண்ணி விட்டு எடுத்துருங்க. ஏன்னா பார்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்காது, ரெண்டாவது சுருக்கமாகவும் இருக்காது. அதனால் கட் பண்ணி விட்டு எடுத்துருங்க.
இப்போ நீட்டாக வரும் தைக்கிறதுக்கு உங்களுக்கு. கரெக்டாக நான் அந்த பைப்பிங் அந்த பள்ளத்திலே போட்டுவாங்க. சுருக்கமாலாம் வராது, கரெக்டாக ஒரே அளவாக வந்துடும். இப்போ போட்டாச்சு. முன்கழுத்துக்கு நம்ம வச்சு தைக்கலாம். முன்கழுத்துக்கு வந்து எப்பயுமே வந்து பார்டர் வந்து நல்ல பக்கம் கீழேயும் நம்ம லைனிங் கிளாத்து மேலேயும் இருக்கணும். சேம் அதுக்கும் 1 இன்ச் அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துடுங்க. நெக்குக்கு ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். இப்போ முன்னாடி கட் பண்ணி வச்சு பைப்பிங் கொடுத்துடலாம். அதுக்கு அதுக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம். இதுக்கு எப்படி நம்ம தைச்சோமோ சேமாக அப்படி தான் மேப்பக்கம் வச்சு தைச்சிட்டு உள் பக்கம் திருப்பிடலாம். ஏன்னா வந்து நம்ம முன்னாடியே சேர்த்து வச்சாதான் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். பேக் சைடு மட்டும் வச்சா நல்லா இருக்காதுங்க. அதாவது ரெண்டாவது உங்கள் விருப்பம்தான். இப்போ அந்த பைப்பிங்கை அப்படியே மடக்கி அடிச்சிருங்க. சேம் பேக் சைடு எப்படியோ அதே மாதிரி தான். கரெக்டாக ஒரே மாதிரி தைச்சிட்டு வாங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இப்படி பைப்பிங்காக அமுக்கு தையல் போட்டுடலாம். இப்போ அமுக்கு தையல் போட்டாச்சு. சமமாக கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த சைடு பைப்பிங் வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி கழுத்து மட்டும் நம்ம அதில் ஜாயின் பண்ணிவிட்டு திருப்பிடலாம். முன்னாடி கழுத்து ஒரு சைடு ஜாயின் பண்ணியாச்சு. அப்படியே திருப்பிடுங்க. திருப்பிட்டு இப்போ நம்ம தையல் போட்டோம் இல்லையா, சேம் அதே அது மேலேயே தையல் போட்டுவாங்க. 1/4 இன்ச்சுக்கு கம்மியாக இருந்தால் போதும். இப்போ தைச்சாச்சு. பைப்பிங் வச்சிடலாம். 4 மடக்கு மடக்கி அப்படியே உருட்டி இறுக்கி பிடிச்சிட்டு பைப்பிங் வைங்க. நல்லா டைட்டாக பிடிச்சி அழகாக உருட்டி வைங்க. இப்போ பொறுமையாக வச்சுட்டு வாங்க. இப்போ ஃபுல்லாக நெக்கு ஃபுல்லாக வச்சுருங்க. இது வந்து முன்னாடி கழுத்தில் என்னென்னு யோசிக்காதீங்க. அது வந்து ப்ளவுஸில் வந்து வேறு டிசைன் கொடுத்துருந்தாங்க. அது நல்லா இல்லை. அதனால அட்ஜஸ்ட் பண்ணி ப்ளவுஸ் கட் பண்ணனால இது முன்னாடி வந்துடுச்சு. ஃபுல்லாக பைப்பிங் கொடுத்துருங்க.
நல்லா கையில் தேய்ச்சி கொடுத்தீங்கன்னா அந்த இது பைப்பிங் ஒரே மாதிரி வரும். பைப்பிங் கொடுத்து எடுத்தாச்சு. நம்ம வந்து கேன்வாஸ் கட் பண்ணி பூ ரெடி பண்ணலாம். அதுக்கு 2 இன்ச்சு அகலம் வந்து 2 இன்ச்சுங்க, உயரம் வந்து 2.25 வச்சு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க. இதே மாதிரி 6 பீஸ் வேணும். நம்ம 6 பூ வச்சுருக்கோம், 6 வேணும். 2.25 இருக்குது, அகலம் 2 இருக்குது. ஒரே அளவாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ 2 இது மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 இது மட்டும் வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு 3/4 இன்ச்சு ஒரு கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டு அப்படியே கோவை வடிவமாக வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சாச்சு, கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி வந்துடும். இப்போ அதை வச்சு அயன் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சேம் இதே மாதிரியே நீங்களும் அயன் பண்ணிக்கோங்க. பார்டரில் வச்சு அயன் பண்ணியிருக்கேன். சும்மா தையல் போட்டால் லைட்டாக சுருக்கம் விழுகுது, அதனால் அயன் பண்ணிடுங்க. லைட்டாக ஒரு நூல் பார்டரை விட்டு கட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நம்ம பைப்பிங் வச்சாலும் அது ஈஞ்சிட்டு வந்தது பார்டரு, அதனால் வந்து லைட்டாக ஒரு நூல் விட்டு கட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அதுக்கு பைப்பிங் கொடுத்துடலாம். இதுக்கு 1 இன்ச்சுக்கு அளவு கம்மியாக இருந்தால் போதும். கேன்வாஸ் ஓரத்தில் அப்படியே தையல் போட்டுவாங்க. சுற்றிலும் கொஞ்சம் முன்னாடி எக்ஸ்ட்ரா தள்ளி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த ஓரத்துலேயே அப்படியே தைச்சிட்டு வாங்க. கேன்வாஸ் ஓரத்தில் சுற்றிலும் தைச்சி எடுத்துடலாம். தைச்சாச்சு. இப்போ பைப்பிங் கொடுத்துருங்க. அது லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம திருப்பி பைப்பிங் கொடுக்க ஈஸியாக இருக்கும். மேலேருந்து வச்சுட்டு வாங்க. ஒரே மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சி ஒரே மாதிரி வச்சுட்டு வாங்க. சின்னது பெருசாக பைப்பிங் வச்சிட்டா நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு, அதனால் ஒரே மாதிரி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வச்சாச்சு. அது எக்ஸ்ட்ரா இருக்கிறது உள்ளே கட் பண்ணி எடுத்துடலாம். எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம ப்ளவுஸில் வச்சு தைக்க போகிறோம். நான் ஒன்று மட்டும் தைக்கணும். 6 பூ வேணும். அதுக்கு இதான் லைனிங் கிளாத் நெக்கில் வெட்டணும் இல்லையா, அது எடுத்துக்கோங்க. 4 இன்ச்சு அகலம், 6 இன்ச்சு உயரம் வச்சு கட் பண்ணி எடுத்துருங்க. இது வந்து பின்னாடி பேக் சைடு வர்றதுக்காக இது அளவு சரியாக இருக்கும். வச்சுட்டா அதுவும் கழுத்துக்கு தைச்சதான். ஒரு தையல் போட்டு திருப்பிடலாம். திருப்பி இதுக்கும் பைப்பிங் வச்சிடலாம்.
சமமாக கட் பண்ணிடுங்க. இப்போ ப்ளவுஸோட நெக்கு வந்து உங்களுக்கு என்ன அளவோ அதை மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி இதுக்கு பைப்பிங் வச்சிடலாம் மேலே. இதில் தான் நம்ம 6 பூ வந்து வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தைச்சிடலாம். ப்ளவுஸோட சேர்த்து வச்சு தைச்சிருங்க. சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. ப்ளவுஸோட சென்டரும் இந்த பீஸோட சென்டரும் சமமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து இங்கிட்ட 1/2 இன்ச்சு இந்த சைடு 1/2 இன்ச்சு தான் வைக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா நடுவில் வந்து 6 இன்ச்சு தான் இருக்கும். அதனால் வந்துட்டு 4 இன்ச்சு சரியாக வரும். சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. நெக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அடையாளப்படுத்திட்டு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ தைக்க ஆரம்பிக்கலாம். பொறுமையாக கரெக்டாக வச்சு தைச்சிட்டு வாங்க. இந்த மாதிரி சும்மா சாதாரண ரவுண்ட் நெக்கு கூட இந்த மாதிரி தைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாக தான் இருக்கும். அது இன்னொரு நாளைக்கு போடுறேங்க. அந்த இடத்துல மட்டும் நல்லா தூக்கி விட்டு அடிச்சு விட்ருங்க. இப்போ சென்டராக மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கரெக்டாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. நெக்கு எல்லாமே சரியாக இருக்கான்னு வச்சு பார்த்துக்கோங்க. எனக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ இந்த பூ சென்டராக வச்சு தைச்சிட்டு வாங்க. ஃபஸ்ட்டு மேலே இருக்கிறத தைச்சிட்டு ஒரு பக்கம் வந்து கீழே இல்லைன்னா மேலே வச்சு தைச்சிடுங்க. தைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒன்றா வைக்கலாம். வச்சு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சரியாக இருக்குது. ஃபஸ்ட்டு மேலேயும் கீழே வச்சுட்டு அப்புறம் ஒன்றா வைக்கலாம். இப்போ மேலேயும் வச்சிடலாம். நூல் எடுக்க வேணாம், அப்படியே ஒரு பக்கமாக வச்சுட்டு வந்துட்டு கடைசியில் எடுத்துக்கலாம். இப்போ இன்னும் இந்த சைடு 2 அந்த சைடு 2 வச்சிடலாம். ஓரத்துலேயே தைச்சிட்டு வாங்க. பைப்பிங் மேட்டில் விழுந்துடக்கூடாதுங்க, பள்ளத்தில் விழுகிற மாதிரி தைச்சிட்டு வாங்க. இப்போ இந்த சைடு நூல் பூ வச்சிடலாம். இப்போ ஃபுல்லாக முடிச்சாச்சு. அந்த ஓரத்தில் மட்டும் தைச்சிட்டு வாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நடுவில் வந்து ஒரு ஸ்டோன் வச்சு 2 ரவுண்டு நம்ம பாசி வச்சுருக்கேன். அது காமிக்க முடியல, ஏன்னா இதுவே வீடியோ லென்த்தாக இருக்கனால அது காமிக்க முடியல.
நீங்கள் வச்சுருங்க. செமையாக இருந்துச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது பிடிச்சிருந்துச்சுன்னா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பார்க்கறதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.